வணக்கம் மக்களே. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் கூடியிருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ எதிர்க்கட்சி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி எந்த இதுவுமே தமிழக முதல்வர் சொல்ல மாட்டேங்கிறாரு, வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜன் அவர்கள் தக்க பதிலடி கொடுத்துருக்காரு. ஸோ டிஎம்கே எம்எல்ஏ இந்த மாதிரி பேசின உடனே அவரோட ரிப்ளை என்ன பேச வேண்டும், ஏது பேச வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட தலைவர் முதல்வருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் 5 நிமிஷம் தான் குளத்தூரில் பேசினார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான ஒரு மெயினான ஒரு விஷயத்தை தொட்டுட்டார். அதாவது குளத்தூர் அப்படிங்கிற இடத்த தொட்டுட்டார். ஸோ அது பெருசாகவே ட்ரிகர் ஆகிடுச்சு டிஎம்கே எம்எல்ஏகள் எல்லாருக்குமே. ஸோ அதனால் சில சலசலப்பு ஏற்பட்டது சட்டமன்றத்தில். ஸோ அந்த மாதிரி சலசலப்பு ஏற்பட்டும் போது டிஎம்கே எம்எல்ஏ கேள்வி கேட்டிருக்காங்க. சட்டமன்றத்திலே இல்லாத ஸ்டாலின் அவர்களை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பதிலாக ராஜ்மோகன் அமைச்சர் அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, சட்டமன்றத்தில் இல்லாதவங்களை பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்க, அப்போ எதுக்கு அட்லியை பற்றி பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காரு. ஏன் பார்த்தீங்கன்னா டிஎம்கே எம்எல்ஏ அட்லியை பற்றியுமே பேசியிருக்காங்க. ஏன்னா ஆளுநரோட ஒரு ஸ்பீச்சை குறையாக சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ அட்லி எப்படி படம் அங்கேருந்து இங்கேருந்து வெட்டி எடுப்பாரோ அதே மாதிரி தான் நேற்று ஆளுநர் ஸ்பீச் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதற்கு தான் இந்த ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு ராஜ்மோகன் அவர்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கே எம்எல்ஏ உங்களுக்கும் எங்களுக்கும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் 17 லட்சம் ஓட்டுகள் தான் வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அதற்குமே தக்க பதிலடி அருண்ராஜ் அவர்கள் கொடுத்துருந்தார். ஸோ அவர் சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா 17 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசமாக எப்படி அப்படிங்கிறது கிளியராக சொல்லியிருந்தார். ஏன்னா அப்படி பார்த்திங்கன்னா தாவிகா அப்படிங்கிற ஒரு தனி பார்ட்டி நின்று ஜெயிச்சிருக்கு. இது மக்கள் எங்களுக்கு கொடுத்த அங்கீகாரம். ஸோ இது தனியாக தாவிகாவுக்கு கிடைச்ச ஓட்டு, இது தளபதி விஜய் அவர்களின் முகத்திற்கும் அவரோட ஸ்பீச்சுக்கும் கிடைச்ச ஒரு ஓட்டு, மக்களோட ஆதரவால் கிடைச்ச ஓட்டு அப்படிங்கிறதே தெளிவாக குறிப்பிட்டிருப்பார். ஸோ மக்கள் மாபெரும் மாற்றத்தை எதிர்பார்த்து தான் இந்த இதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கிளியராகவே தெரியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேனர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சிஎம் வாய் தரங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ கதறல் சத்தம் கேட்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சட்டமன்றத்தில் என்னெல்லாம் பேசணுமோ, என்னென்ன நடைமுறையில் இருக்கோ அதை முதல்வர் கரெக்டாக பேசினார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவர் எது தேவையோ அதை கிளியராக பேசியிருக்காரு. அதை தவிர்த்து தேவையில்லாமலாம் எதுவுமே பேசலை. ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறத கிளியராக பேசியிருக்காரு. அதே மாதிரி ஆக்ஷனில் ப்ரூவ் பண்ணணும், மக்களுக்கு ஆக்ஷன் தான் முக்கியம் அப்படிங்கிறதையும் கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ட்ராமாக்குமே இடம் கொடுக்கல இந்த சட்டசபையில். ஸோ அது பார்க்கும்போதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் ஒரு வேண்டுகோள் எடுத்து வச்சார். உடனே பார்த்திங்க அப்படின்னா முதல்வர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த பாயிண்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா 4th பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு, வரவேற்கத்தக்கக்கூடியது. ஸோ இதை தமிழக முதல்வர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ இதுக்கு மேலே அவர் ஆக்ஷனில் பண்ணுறதா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ தமிழக மக்கள் ஃபுல்லாகவே நம்புகிறாங்க. ஸோ கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. எதெல்லாம் இம்பார்ட்டண்டான வேலிடான பாயிண்ட் யார் சொன்னாலுமே அவர் அக்செப்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஏற்றுக்கக்கூடிய விஷயம் தான். அதை கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணுறாரு. மக்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னா யார் சொன்னாலுமே ஏற்றுக்கிறாரு. அதை பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜய் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.